சுவாமிஜிக்கு நமஸ்காரம். உலகத்தில் எல்லா மனுஷங்களுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் தேவை. இப்போ நீங்கள் யோக சாஸ்திரத்தை சொல்லும்போது சந்தோஷமாக இருக்கிறதுக்காக யோகம் செய்கிறோம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த 3 தேடல்களையும் சேர்த்துட்டு வாழ்ந்துக்கிட்டே எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நிறைய ஆன்மீகவாதிகள் பொதுவாக விளக்குறதில்ல. அதனால தான் மக்கள் குழப்பம் உணர்ச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீங்க? நீங்கள் எங்கே போனாலே மக்கள் எப்பவுமே இந்த what do you say? Food, shelter and clothing? சரி, இது வேணும்னு தேடுதல் நடந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்தில் ராஜனாக இருந்தவங்க பிச்சைக்காரனாக போகிறாங்க. வேறு எந்த கலாச்சாரத்துலையும் இது பார்க்கல. நீங்கள் ராஜனாக இருக்கிறவங்க பிச்சைக்காரனை போகிறாங்க. கௌதம் புத்தா ராஜா, அவன் மட்டும் இல்லை, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. மகாவீரா, பாகுபலி எல்லாருமே ராஜராக இருந்தவங்க பிச்சைக்காரனா போனாங்க. அவருக்கு உணவுக்கு, துணிக்கு, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே அவர் கையில் இருக்குது. ஆனால் விட்டுட்டு பிச்சைக்காரனா போகிறாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எப்படி என்ன, இப்படியே யாரோ ஒரு வயசான ஒரு மனிதன் டெய்லி காட்டுக்கு போய் அங்கே மரம் வெட்டி அந்த மரம் எடுத்து வந்து ஊரில் சேல் பண்ணி அவனுடைய டெய்லி சாப்பாடு பார்த்துக்கிறான். வயசாயிடுச்சு, அப்படியும் வேலை நிறுத்த முடியாதுன்னு வேலை நிறுத்தினா சாப்பாடு வராது. இது நீங்கள் சொன்னீங்களே இந்த 3 ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர், இது 3க்காக டெய்லி காட்டுக்கு போயே இருக்கிறான். காட்டுக்கு போகிறப்போ காட்டு ஆரம்பத்துலேயே அங்கே வழியில் ஒரு சன்னியாசி உட்காந்துருக்குறாங்க. போகிறப்ப எல்லாமே அவர் கும்பிட்டுட்டு போகிறான். அவர் போய் கும்பிட்னா அந்த சன்னியாசி ஒரே சிரிக்கிறாங்க. எப்பவுமே இவன் போய் டெய்லி கும்பிட்டுட்டு போகிறப்போ ஒரு தடவை கும்பிடுறான், வர்றப்போ ஒரு தடவை கும்பிடுறான். இவன் கும்பிட்னா அவர் ஒரே சிரிக்கிறாங்க. இப்படியே பல வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் வயசு ஆக ஆக அவனுக்கு ஒரு நாள் கஷ்டமாயிடுச்சு மனம். என்ன என்னோட ஏலத்தனை பார்த்து, என்னுடைய கஷ்டம் பார்த்து இப்படி சிரிக்கிறாங்களே இவர் டெய்லி என்னை பார்த்து. என்ன சுவாமி, நீங்கள் ரொம்ப பெரியவங்க, என்னுடைய கஷ்டம் பார்த்து என் ஏலத்தனை பார்த்து எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த வயசில் சொன்னாங்க. அதுக்கு அந்த சன்னியாசி முதல் தடவை பேசினாங்க. இல்லை, நீ முட்டாளா, அவ்வளோ தூரம் போகிற காட்டில் இன்னொரு 10 அடி போனால் அங்கே ஒரு செம்பு சுரங்கம் இருக்குது. அங்கே போய் நீ கொஞ்சம் வேலை, இதே ஒரு நாள் வேலை பண்ணிட்டு வந்தா 7 நாள் ஒரு நாள் வேலை பண்ணால் போதும், 6 நாள் நீ படுத்துக்கலாம், அவ்வளோ சம்பாதனை ஆகிடும் உனக்கு சொன்னாங்க. அப்படியா சாமி, எனக்கு தெரியலையேன்னு சொல்லி போனேன். சேம்பு சுரங்கத்தில் போய் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 6 நாள் வரல. 7ஆவது நாள் திருப்பி வந்தா. திருப்பி வந்து கால் கும்பிடுனாங்க, ஒரே சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்களான்னு திருப்பி போய் இந்த சேம்பு வேலையே நடந்தது. வாரத்துக்கு ஒரு தடவை 6 நாள் படுத்துக்கிறாங்க, ஒரு நாள் வேலை, இப்படி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டாங்க, என்ன இன்னும் சிரிச்சே இருக்கீங்களே, நான் செம்பு சுரங்கத்தில் போய் எடுத்து வந்திருக்கேன், இன்னும் என்ன பார்த்து சிரிக்கிறீங்களே என்னன்னு. ஐயோ முட்டாளா, இன்னொரு 4 அடி போயிருந்தான் வெள்ளை சுரங்கம் இருந்ததே, அங்கே போகாமல் இதுலேயே போறிய நீனு, அதை பார்த்து சிரிச்சேன்னு சொன்னாங்க. சரி, போய் வெள்ளி எடுத்து ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாள் வேலை, 30 நாள் படுத்துக்கிறது சுக்கமாக. வெள்ளி சுரங்கத்தில் போய் மாதத்துக்கு ஒரு தடவை போய் எடுத்து வந்துட்டான். 30 நாள் சாப்பாடு, பிரச்சனை இல்லை. இப்படி வாழ்க்கை நடந்தது. மாதத்துக்கு ஒரு தடவை வந்தப்போ எல்லாமே கால் கும்பிடுனா திருப்பி சிரிக்கிறாங்க. என்ன இன்னும் சிரிக்கிறீங்க என்னை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க, இன்னொரு 10 அடி போயிருந்தா தங்கத்து சுரங்கம் இருந்ததே, நீ என்ன வெளியிலேயே உட்காந்துருக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ அப்படியான்னு சொல்லி போய் தங்கம் எடுத்து வந்துட்டாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் வர தேவைப்போம், வருஷம் எல்லாமே சுகமாக இருக்கலாம் நீன்னு சொல்லிட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பித்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் பார்த்தப்ப சிரிக்கிறாங்க. இப்போ இவனே புரிஞ்சுட்டான், ஓ இதுக்கு மேலே ஏதோ இருக்கும்னு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அங்கே வைரம் கிடச்சிருச்சு. கையில் இவ்வளோ வயரை எடுத்து வந்து, சுவாமி இவ்வளோ வயரை கிடச்சிருச்சு, நீங்கள் உங்களால் உங்கள் கேட்காமே 10 அடி முன்னாடி போயிட்டேன் அன்னு கால் கும்பிட்டான். இப்போ இன்னும் சிரிச்சாங்க சத்தமாக. இல்லை இவ்வளோ வைரத்துக்கள் எடுத்து வந்துருக்கிறேன், நீங்கள் என்ன இப்போ இவனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ கையில் வைரம் வந்துருச்சு, இவன் வேறு மாதிரி ஆயிட்டான். என்னை பார்த்து என்ன சிரிக்கிறீங்க, நீங்கள் தானே பெரிய முட்டாள், இங்கே வைரத்துக்கள் இது என்ன தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு சும்மா இங்கேயே உட்காந்துருக்கீங்களே, நீங்கள் தானே பெரிய முட்டாள் கேட்டேன்.
அதுக்கு அப்படின்னு இதுக்கு மேலே எதனால் இருக்குதா நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டான். ஆமாம், அதுக்கு மேலே நான் அதனால தான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி எப்போ சாப்பாடு இல்லையோ நம்ம வாழ்க்கையில் சாப்பாடு எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மையாக இருக்கும். டெய்லி சாப்பாடு வந்துருச்சுன்னா சாப்பாடு பற்றி நமக்கு கவனமே இல்லை. இன்னொன்று வெள்ளி, இப்போ நமக்கு வெள்ளி டெய்லி வந்துருச்சுன்னா தங்கம் வந்துருச்சுன்னா இன்னொன்று எது வந்தாலும் முழுமையாகலை, வேற ஏதோ ஒன்று இருக்குது உள்ள. அந்த ருசி பிடிச்சிட்டிங்கன்னா சாப்பாடு பற்றி துணி பற்றி எது மேலேயும் கவனம் இருக்காது. அப்படின்னு சாப்பிடக்கூடாதா, துணி போட்டுக்கூடாதா, வாழ்க்கை வாழக்கூடாதா, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அது முக்கியமாக இல்லை. நமக்கு தேவையான அளவுக்கு செய்கிறோம் அது கூட, ஆனால் அது முக்கியமாக இல்லை. வேணதுக்கு வேற எதுவும் ருசி பார்த்துட்டோம். இப்போ அது ருசி பார்க்குறவருக்கு சாப்பாடு துணி இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால அதை உள்நோக்கி போய் கொஞ்சம் ருசி பார்க்கணும்.